Hi friends, welcome to TMC Success. எல்லாருமே தெரியும் நேத்திக்கு குரூப் 4 டென்டேட்டிவ் ஆன்சர் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம 12 தேதி எழுதணும். நேத்திக்கு வந்து ரிலீஸ் பண்ணுற டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எல்லாருமே வந்து செக் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதுக்கு மாதிரி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வரலாம். எவ்வளோ கட் ஆஃப் வரும் இதில் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நான் கன்ஃபார்ம் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 2 போல் பார்க்க போகிறோம். 2 போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எடுத்த போல் தான். இந்த ஃபர்ஸ்ட் போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓட்ஸ் வந்து 862 இதில் 160 மேலே 5% தான் இருக்காங்க. 150 to 160 வந்து 14%, 140 to 150 வந்து 13% இருக்காங்க. லெஸ் தென் 140 50% இருக்காங்க. இதுவே நம்ம கம்பேர் பண்ணலாம். வாங்க எப்படி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட் 309 ஓட்ஸ் நேற்று நான் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 150 மேலே வந்து 9%, 140 to 150 36%, 130 140 29%, லெஸ் தென் 130 வந்து 26%. நம்ம லெஸ் தென் 130 விடலாம், 150 மேலே விடலாம். நடுவில் இருக்க இந்த 20 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 65% அந்த அரௌண்ட் 300 ஓட்ஸில் வந்து 65% வந்து இந்த அரௌண்ட் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள கட் ஆஃப் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது வந்து நம்மளா போட்ட கட் ஆஃப் இல்லை, நம்ம சேனலுக்கு வந்து போல் மூலமா சொன்ன கட் ஆஃப் தான். இது 130 150 மேபி இருக்கலாம், சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனோட கட் ஆஃப் மார்க் நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா VAO ஆர் JA இதுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 155 இது ஜென்ரலுக்கு சொல்கிறேன். மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு VAO ஆர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுவே டைப்பிஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ டைப்பிஸ்ட் இதே ஜென்ரல் கேட்டகரி தான் பார்க்குறோம். டைப்பிஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் வச்சுங்க. 147லேருந்து 152 இதுதான் வந்து ஜென்ரல் கேட்டகரியான ஒரு கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு போகலாம். பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் VAOக்கும் வந்து ஒரு 143+ இருந்தால் கன்ஃபார்ம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ஃபாரஸ்ட்டுக்கு வேணும்னா 140+ இது இருந்தால் போதும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு போகலாம். எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா VAO ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு 140+ இது இருந்தால் போதும். அதுவே அவங்க டைப்பிஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138+ இருந்தாலே எம்பிசி கேட்டகரி டைப்பிஸ்ட் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா VAO ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு 135 இருந்தாலே போதும். 135+ மேபி அடுத்து வந்து 133+ இருந்தால் டைப்பிஸ்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் VAOக்கும் இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து எஸ்டி கேட்டகரிக்கு போகலாம். எஸ்டி கேட்டகரி வந்து ஒரு 133+ VAO ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 133+ இருக்கணும். டைப்பிஸ்ட் வேணும் அப்படின்னா 130+ இருந்தாலே போதும். இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். PSTM பார்த்தீங்கன்னா இப்போ PSTM வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவு கட் ஆஃப் மார்க்கில் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? மேபி அஃபெக்ட் பண்ணாலும் ஒரு 1 or 2 ஆர் பார்த்தீங்கன்னா 1 or 2 மார்க் தான் அஃபெக்ட் பண்ண தவிர மேபி ஓவரால் சேஞ்சஸ் PSTMல நம்மளுக்கு கொடுக்க முடியாது. இது வந்து இந்த கட் ஆஃப் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போல் கொடுத்துருந்தாங்க. பிஃபோர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஆஃப்டர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் ஒரு போல் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு பேஸ்ட் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் மார்க் போட்டோம். வேறு எந்த பேஸ்டும் கிடையாது. இது ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இது வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60% வாய்ப்பு இருக்குது இந்த கட் ஆஃப் வரதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167+ இருந்தாலே அவங்க வந்து டைப்பிஸ்ட் இல்லாமலே போனாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு எத்தனை கொஸ்டின் தமிழில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டஃபாக இருந்தது, ஒரு 20 கொஸ்டின் டஃபாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167லேருந்து அந்த 20 கழிச்சிக்கலாம். ஒரு மைனஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க 167லேருந்து 20 கழிச்சா 147. ஓகேவா? ஸோ சேஃப் ஜோன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145+ நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் ஜோன் கன்ஃபார்ம். ஓகேவா? இது வந்து நம்ம போல் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வேறு எந்த இதை வச்சு நம்ம வந்து வேறு எதுவும் ஒரு எந்த சோர்ஸ் வச்சு சொல்லலை, நம்ம போல் வச்சு தான் சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோனா நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.